மேடம் கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க? நீ எது வரைக்கும் போவேன்னு பாக்க. என்ன சொல்றீங்க? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே நாங்க பேசுறத கேட்டு மணிக்கு ஏலத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ண. இல்லங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் யார்கிட்டயும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. இது உங்க மேல சத்தியம். ஏய், பொய் சொல்லாத. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் சத்தியத்தை பத்தியும் தெரியும். உண்மையை சொல்லு. நீயா சொல்லிட்டா நல்லது. ஏங்க, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு என் முடிய பிடிச்சி இழுத்ததுல இருந்து என் காதே சரியா கேட்கல. இப்படி எல்லாம் சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மணிக்கு ஃபோன் பண்ணி நான் அங்க வந்துடுறேன், வள்ளிக்கிட்ட பேசுன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். இத பாருமா, நீ வள்ளிய சாதாரணமா நினைச்சுக்காத. NIA CBI அளவுக்கு விசாரிக்க தெரிஞ்சவ. நீங்க எல்லாருமே சேர்ந்து புதுசா ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ண வந்திருக்கீங்களா? முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. இங்க இருந்து எங்களை கிளம்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏமா, இந்த வீடு நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சதா இல்ல உங்க அப்பன் தாத்தாம் பூட்டம் எல்லாம் சம்பாரிச்சதா? ஏமாத்தி எழுதி வாங்கின உனக்கு இந்த திமிரு. அன்னைக்கு ஃபேன்ல தூக்க மாட்டிக்கிறதுக்காக போனல, அப்படியே காப்பாத்தாம இருந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? போஸ்ட்மார்ட்டம்ன்ற பேர்ல கொத்து பரட்டா போட்டிருப்பாங்க. என்ன த்ரெட்டன் பண்றியா? இது யாரு சொத்து, ஏன் நான் எழுதி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு அது என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அவசியம் இல்லைன்ற. இப்ப ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஒரு ஃபோன் பண்ணா போதும், போலீஸ் இங்க வந்து உங்களை அடிச்சு இழுத்துட்டு போறத எல்லா சேனல்லயும் வரும். அசிங்கப்பட்டு போணுமா? ஒழுங்கா போறீங்களா? போறோம். போன புடிங்க. கார்த்திக் சொன்னதுனால விட்டா, இல்லனா என்ன கொலையே பண்ணிருப்பா. வள்ளி என்னெல்லாம் பண்ண தெரியுமா? என் போன் எடுத்து கால் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்திருக்கா. யாருக்கெல்லாம் நான் கால் பண்ணியிருக்கேன், யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நீ அக்காவுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் கார்த்திகை கூட்டிட்டு வந்திருக்கா. வசுவம்மா சொல்லி தானே நீ இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு உண்மையை ஒத்துக்க சொல்லி மிரட்டினா. ஓ, அப்போ இங்க வரதுக்கு முன்னாடியே அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஆமா. அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? யார் சொல்லிருப்பா? தெரியல. வசு மேடம் ரூமுக்கு போய் கார்த்திகை பார்க்க சொன்னா. கார்த்திக் போனானா? போனா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏதோ ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி வசு அம்மா எனக்கு பணம் அனுப்பின லிஸ்ட் எல்லாத்தையும் காட்டுனா. அதெல்லாம் எப்படி அவளால கண்டுபிடிக்க முடிஞ்சது? தெரியல. இன்னும் கொஞ்சம் மிரட்டினா நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். என்ன சொல்ற? இதுல டவுட் என்னென்ன இருக்கு? இவ்வாறு சாமுண்டி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீ பண்ண வேண்டியது பண்ணிக்க. புரியுதா? உங்க அக்கா ஒருத்தி ஹாஸ்பிட்டலில் இருப்பா தெரியுமா? அவகிட்ட போய் சொல்லிடு, அவள் அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது அண்ணாந்து தான் பார்க்கணும். நான் அந்தளவுக்கு வளர்ந்துருப்பேன், விஸ்வரூபா எடுத்துருப்பேன். இங்க பாரு, நீ சிட்டி பானை வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல நான் மம்புட்டி கடப்பாறை எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கைய பாத்தியா எப்படி காப்பு காய்ச்சிருக்குன்னு? இப்படி வெறும்னா காமிச்சா எப்படிமா? சப்புன்னு ஒரு அரை விட்டு காமி, நல்லா தெரியும். என்ன புரிய வைக்கட்டா?
உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப சொல்லாதிய. நீ எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. நம்ம குடும்பம் உடையாம பார்த்துக்கணும்னு நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. அதெல்லாம் புரியாமல் நான் உன்னை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல. தேங்க்யூ. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இப்ப இப்படிதான் சொல்வீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா பழசு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நீ கிண்டலா சொன்னாலும் உண்மை அதுதானே. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம். கரெக்டு தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டே இருக்க. கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு மாதிரி பிரச்சனை, கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரச்சனை, கம்பெனி எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை. இவங்க வீட்டுல இருக்கிறவங்களே இவங்களுக்கு புத்தி சொல்வாங்க. சரிக்கா, இது அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஏமா அதெல்லாம் வேணாமா. எதிரையும் போடாதீங்க, எதிரையும் ஏத்தாதீங்க. ஏன்? எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதாமா. முதல்ல அதை delete பண்ணுங்கம்மா. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்க. அப்லோட் பண்ணவா வேணாமா? வேண்டாமா. சாவி குடியா. இந்தாங்க சார். இந்தாம்மா உங்க கம்பெனி சாவி. சூப்பர் வள்ளி. செமையா பண்ணிட்ட. அம்மா உங்களுக்கு ஒரு வாரம் டைம். அதுக்குள்ள லைசன்ஸ் எடுத்துருங்க. ஓகே சார், எடுத்துடுறேன். வாங்க சார் போலாம். வாங்க. விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிப்பாங்க. அத்தா, இவனுக்கு சென்டிமெண்டாவும் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த மீனை போட்டு தான் இவனை பிடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? அவனுக்கு கல்யாணம் ஆகாத அக்காவும் தங்கச்சி இருக்காங்க. அவன் கூட பிறந்தவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு பத்த வச்சோம்னா பத்திக்காத்தா. எதுக்கும் கலங்காதவன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு கலங்கத்தான் செய்வான். அவன் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோன்னு நயவஞ்சகமா பேசணும்னா இவன் நாம சொல்றத அப்படியே செய்வான்தா. நீங்க யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதாத்தா. எப்படி பேசுனா? நம்மெல்லாம் அங்காளி மங்காளி தானப்பா அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சேன். முதல்ல கொஞ்சம் சிடு சிடுன்னு தான் பேசினான். அப்புறம் கொஞ்சம் நம்ம வழிக்கு வந்துட்டான். இல்ல, அவன் அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு நாம பணம் கொடுப்போம், இவனும் ஏற்பாடெல்லாம் செய்வான். அப்ப வள்ளி யோசிப்பா, நாம பணம் கொடுக்கலையே, யார் கொடுத்து இவன் கல்யாணத்தை நடத்துறான்னு பாப்பா. அப்ப பின்னாடி நாம இருக்கோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாத்தா, மத்தவங்கள விட வள்ளிக்கு இவன் குடும்ப சூழல் நல்லாவே தெரியும். இப்ப வள்ளிக்கு என்ன ஆச்சு? சார்ல தான் அதை எதையும் சொல்லி ஏமாத்தி கார்த்திக் தம்பியோட கம்பெனியை எழுதி வாங்கிடுச்சு சார். அது தெரியாதா உங்களுக்கு? தெரியும், கேள்விப்பட்டேன். ஆமா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை வீடியோ எடுத்து வள்ளிதான சார் போட்டு விட்டா. ஓ, அதை என்கிட்ட காட்டுச்சு. நீங்களும் வள்ளியோ ஒன்னா படிக்கிறீங்கன்னு சொல்லிச்சு. ஓ அப்படியா? ஆமா சார். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்க வைக்கிறதுக்கு வள்ளி என்னென்னமோ பண்ணிச்சு சார். ஆமா, உண்மைதான். எனக்கு வாழ்க்கையில ஒரு அடையாளமே இல்லாம இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் ரிட்டையர் ஆனப்புறம். ஆனா எனக்கு ஒரு வழியை காட்டுனது வள்ளி தான். ஏன் சார், அமெரிக்காக்கு எப்ப சார் போறீங்க? கூடிய சீக்கிரம் போக வேண்டியதுதான். நீங்க அமெரிக்காக்கு போறதுக்கு முன்னாடி வள்ளிக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க சார். ஏன், வள்ளிக்கு என்ன ஆச்சு? நியூ கார்த்திக் ஃபைனான்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? ஏன் பிசினஸ் சரியா நடக்கலையா? வள்ளி ராசிக்கு மண்ணை தொட்டா கூட பொண்ணாகும் சார். அவங்க வியாபாரத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் முதல் கிடைச்ச மாதிரியே வியாபாரமும் கிடைச்சது. அப்புறம் என்ன? அது மாதிரி கம்பெனி நடத்துறதுக்கு லைசன்ஸ் வேணுமா சார்? யாரோ அரசு அதிகாரிங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறவருக்கு அதை எப்படி மறுபடி ஆரம்பிக்கணும்னு தெரியாதவருக்கு. அப்படியா? ஆமா சார்.
அதுதான் இப்ப எங்க எல்லாருக்கும் பெரும் கவலையா இருக்கு.